ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போது சாக்லேட் சிரப் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பால், அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. அதில் நான் ஒரு 8லேருந்து 10 ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணுன்னா ஒரு 10-12 அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம், சரியாக இருக்கும். நான் அன்றைக்கி 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஏதோ கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கலந்து விட அது நல்லா கரைஞ்சி வந்துடும் அந்த சூட்டில். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடாதீங்க, அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க. இல்லை அது அடி பிடிச்சிட்டுனா அந்த கொக்கோ பவுடர் டேஸ்ட் ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட்டு கொடுத்துரும். அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இனி இது ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இது நல்லா வத்தி வரும். இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்கு. இனி இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது நல்லா ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் இந்த பதம் நம்மளுக்கு போதும். இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இனி இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இதை ஏதாவது ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இது கேக்குக்கு மேலே போடுறதுக்கு அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நிறைய டிஷ்ஷஸ் இதுலேருந்து பண்ணலாம். சாக்லேட் பால்ஸ் கூட இதுலேருந்து பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு ரொம்ப பொருள்லாம் தேவையில்லை, 3 இன்க்ரீடியன்ஸ் தான். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.